லெவல் ஸ்டடி ஆப் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹே லவ்லீஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. இன்னைக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஸ்டடி ஆப் இல்லை ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் படிக்கிற டைமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஆப். நான் சொல்கிற ஆப் இதுதான். உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா இதுக்கு பேர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வச்சு தான் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட ஃபுல் டுட்டோரியல் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவேன், அண்ட் இதில் இருக்கிற குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற கோலில் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இதுதான் இந்த ஆப். இது வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஃபோனுக்குலாம் கூட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 அண்ட் 2016 வந்துட்டு பெஸ்ட் ஆப் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ பெஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப் அப்படிங்கிறதும் அவார்டு வாங்கியிருக்கு 9 கண்ட்ரீஸ்லேயுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு மொபைல் வந்து முக்கியமான காரணம். ஸோ அந்த மொபைல் வந்துட்டு நம்ம தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வேலையில் வந்துட்டு நம்ம கரெக்டாக கவனம் செலுத்திக்கலாம். ஸோ அப்படி தள்ளி வைக்கும்போது நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி அதெல்லாம் வளரும். ஸோ தட் நம்ம வந்து அதை கட் பண்ண மாட்டோம். அதுதான் இதோட கான்செப்டே. பிகாஸ் நம்ம என்னதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு தள்ளி வச்சாலும் மறுபடியும் எடுத்து நோண்டுறதுக்கு நம்மளோட மனசு போகும். அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டீப் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் பிளான் டுகெதர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கலாம் எப்படி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ண ரியல் ட்ரீஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டீட்டெயிலான ஒரு சில இன்சைட்ஸும் கிடைக்கும். ஸோ இதுவும் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் டைம் ட்ராக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டைமை ட்ராக் பண்ணுறதுக்கும் அதுவும் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி ஒன்றா வந்து குரூப் ஸ்டடி மாதிரியும் பண்ணலாம். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு காட்டும். ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 நிமிஷம் வரைக்கும் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு காட்டுது. அண்ட் இங்கே வந்து நமக்கு செடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது. மீதி நீங்கள் எது வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதாவது நம்மளோட காசு கிடையாது, காயின்ஸ். அந்த காயின்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க உங்களுக்கு காயின்ஸ் வந்துட்டு நிறைய கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 25 மினிட்ஸ்க்கு ப்ரொடக்டிவாக இருந்தோன்னா ஒரு 7 to 10 காயின்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அண்டு அதுக்கு மேலே 1 hour 2 hours நீங்கள் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க, செடி வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் வச்சு தான் நான் இந்த 2 செடி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்லி வந்துட்டு 297 காயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். இதான் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், அதர், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன டைம் ட்ராக்கிங். ஸோ இது மூலிமா உங்களோட டைமை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். நம்ம எவ்வளோ நேரம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த டைம் ட்ராக்கிங்க்கு நமக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த டேக்ஸ் செக்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு சில டேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கஸ்டமைஸ்டு டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோ வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு நிறைய டேக்ஸ் வந்து என்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எண்ட்லெஸ்ஸாக நிறைய டேக்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இது நீங்கள் அன்லாக் பண்ணலாம். காயின்ஸ் நீங்கள் சேர்க்க சேர்க்க இது எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு செடி பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் ஹார்ட் போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு ஹார்ட் இருக்குது. ஸோ மை ஃபேவரெட்டில் உங்களுக்கு அது வந்துடும். தட்ஸ் இட். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட். இப்போ புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், இந்த கிளாக் மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் எமோஜி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிளாக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. முன்னே வந்து டைமர் ஒண்டி தான் இருந்தது, அதாவது 25 மினிட்ஸ்க்கு. பட் இந்த வாட்டி புதுசாக ஸ்டாப் வாட்ச் வந்து ரீசெண்டாக தான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மூலயமா நம்ம வந்துட்டு ஸ்டாப் வாட்ச், இப்போ ஒரு வேலை வந்து நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாப் வாட்ச் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதில் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பண்ண வேலை பார்க்கலாம். அந்த ஒரு அசைன்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ டைம் எடுக்குது எனக்கு இந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் டைம் பிளாக் பண்ணும்போது ஓகே அசைன்மெண்ட் எனக்கு முன்னே வந்து 1 hour ஆச்சு, ஓகே மறுபடியும் ஒரு 1 hour எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் நம்ம வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு டீப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து ஆப்லேருந்து வெளியே போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடுங்க, இல்லைனா உங்களோட செடி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துட்டு
கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஃபாரஸ்ட் ஆப்பை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஃபோன் அடிக்ஷன் இருக்குது, சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு செடி நட்டுட்டிங்கன்னா அதோட உங்களால் போக முடியாது, எந்த ஒரு ஆப்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க. அந்த 25 மினிட்ஸ் இங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அந்த க்யூட்டான செடி வந்து நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே மனசு வராது. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். அடுத்து வந்து இருக்கிற ஃபீச்சர் வந்து பிளான் டுகெதர். இப்போ நீங்கள் உங்களோட ஐடி வந்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்களும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து செடியை நட்டலாம். ஸோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட செடியை வந்துட்டு விதர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே 2 பேரோட செடியும் வந்துட்டு சேர்த்து போயிடும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருன்னு கிடையாது, குரூப்பாக வந்து எவ்வளோ பேர் வேணால் இது வந்து பிளான் டுகெதர் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றா குரூப் ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆப்பில் போயிட்டு பிளான் டுகெதர் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து ரிட்டர்ன் ஆகாமல் வேறு ஆப்குள்ளே போயிட்டீங்க, அந்த பிளான்ட்டை வந்து கொண்டுட்டிங்க அப்படின்னா அந்த மொத்த மீதி 6 பேரோட பிளான்ட்டவே சேர்த்து போயிடும். ஸோ அதான் இது குரூப் ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் எக்ஸீடட் டைம்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா, இது வந்து டைமர் மோட் முடிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு டைமர் மோட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்க மாட்டீங்க, டைமர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருவீங்க அப்படின்னா டைமர் முடிஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது உங்களோட டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் ஃபோன் பார்ப்பீங்க அப்படின்னா டைமர் முடிஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கவுண்ட் எக்ஸீடட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் நிறைய மரம்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ஒரு செடி மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணால் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நமக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவார்ட்னால் பெருசாக கிடையாது, கிறிஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவான ட்ரீஸ், அப்புறம் நிறைய செடிகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சைடு வருவோம். இந்த சைடு ஒரு 3 கோடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஆப்ஷன்ஸு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று உங்களுக்கு குவிக்காக சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஃபாரஸ்ட் இது ஓகேங்களா, நம்மளோட ஓன் காடு. இது வந்து எவ்ரிடே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு டுடே. ஸோ நேற்று பாருங்கள், நேற்று நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா இந்த மாதிரியான ஒரு சோகமான எமோஜி காட்டும். அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை, அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் வழக்கத்துக்கு மாறாக நான் நிறைய செடிகள் வந்து நட்டிருக்கேன். சொன்ன மாதிரி தான். இப்போ இது வந்து டே வியூ ஓகேங்களா, எவ்ரிடே நான் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ மோஸ்ட்லி இது நான் யூடியூப்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக இது நான் ஒரு யூடியூப் தான் காட்டுது. இதுவே நான் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் லைஃப் காமிச்சதுன்னா எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் பார் டயக்ராம் அழகாக காட்டியிருக்கும் மேபி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன செடி நட்டுன்னு காமிக்குது அண்ட் பார் டயக்ராம் காமிச்சிருக்கு. ஓகே, இது வந்துட்டு டெய்லி வியூ. இப்போ நம்ம வீக்லி வியூக்கு வரலாம். அந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையவே நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் எப்படி இருக்குது மந்த் வைஸ் பார்க்கும்போது ஃபெப்பில் நான் ஓரளவுக்கு நட்டிருக்கேன், ஜான்லேயும் ஓரளவுக்கு நட்டிருக்கேன், பட் மார்ச்சில் நிறையவே நட்டிருக்கேன். ஸோ அதுதான். இயர் வைஸ் பார்க்கும்போது 2020 நான் ஓரளவுக்கு வந்து நட்டிருக்கேன் அண்ட் 2021 ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் நிறைய நேரம் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் லைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வந்துட்டு உங்களுக்கு டைம் லைன் காட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து டுடே 8:52 நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு செடி. அது 9:26 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஓகே, 34 நிமிஷம். நான் வந்து ஸ்டாப் வாட்ச் போட்டிருக்கேன், 25 மினிட்ஸ் முடிவு இல்லை. ஸோ இப்போலாம் நான் ரீசெண்ட்லி ஸ்டாப் வாட்ச் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் டைம் லைன் காட்டும், எப்போ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க எப்போ முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு சிலது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த என்டர்டெயின்மெண்ட், அதர், ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட் நினைக்கிறேன். பட் மற்றபடி நீங்களே கஸ்டமைஸ்டாக க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் செலுத்தி ப்ரீமியம் மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி தான் எனக்கு ஃபாரஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட்டு தான். அதுவுமே 119 ருபீஸ் நினைக்கிறேன். அது ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைம், உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், லைக் சில், எடிட் வீடியோ, யூடியூப், அப்புறம் வந்துட்டு ஸ்டடி, இதெல்லாம் நான் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சும்மா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்காக காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேபி ஏதாவது பியானோ கிளாஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பியானோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் டேக்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கலர்ஸ்னு வச்சுக்கலாம், நிறையவே கலர்ஸ் இருக்கும், ப்ரிட்டி கலர்ஸ். ஸோ நான் ஒரு பிங்க் மாதிரி வச்சுக்கிறேன். தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் நீங்கள் சூப்பராக வந்து டேகை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டேக் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி யூடியூப் இருக்குது, எடிட் வீடியோவும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நான் அதை டெலீட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குப்பை தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
அது வந்துட்டு டெலீட் ஆகிடும். தட்ஸ் இட். இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நிறையவே டேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு லிமிட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ டேக்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு பிரித்து காட்டும் ஒரு நாளைக்கு நம்ம லைஃப்பில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த டைம் ட்ராக்கிங் நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கூலு, இல்லை ஆன்லைன் கிளாஸு படிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் போகிறீங்களா, இல்லை டியூஷன், இல்லைனா மேபி வந்துட்டு சமைக்கிறது, ஆர்எல்ஸ் வந்துட்டு டிவி பார்க்குறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுவீங்களோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுமோ அது எல்லாத்துக்கும் டேக்ஸ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒன்றுத்தையும் வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அச்சீவ்மெண்ட்டுன்னு இருக்குது. இது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ எனக்கு வந்து நாவிஸ் பிளான்டர் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். பெருசாக நான் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் வந்து வாங்கலை. அதுக்கு பிறகு ஸ்டோர் இருக்குது. இதில் தான் நம்ம புது செடி, மரங்கள் அதெல்லாம் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக வந்து பாருங்கள், கேமலியான்ட்டு ஒன்று வந்திருக்கு. இதுவுமே ப்ரிட்டியாக இருக்குது. 1200 இந்த மாதிரி நிறைய இருக்குது. துளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஐஸ்கிரீம் மரம் சூப்பராக இருக்குது. அண்டு என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ட்ரீ தான். ஸோ இந்த டாக் ட்ரீ வாங்கிறதுக்கு தான் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்ருக்கேன் காயின்ஸு. ஸோ இதுதான் ஸ்டோர். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிகள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கிறதுலாம் வந்து நம்ம டைமண்ட்ஸு அந்த காயின்ஸ் அது வச்சு பண்ணுறது. அண்ட் அது மட்டும் கிடையாது, சவுண்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லைக் இதில் சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேஃபே இன் பாரிஸ், இந்த மாதிரிலாம் சூப்பர் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். இது உங்களுக்கு அப்படியே வேணும் உங்களோட அந்த பொமடோரோ செஷனுக்கு அப்படின்னா இது வந்து நீங்கள் 500 கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் அன்லாக் பண்ணது ஃபாரஸ்ட் ரெயின், அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேட்டு வந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா. அடுத்து ரியல் ஃபாரஸ்ட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 1500 காயின்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரியல் பிளான்ட்டை வந்து நட்டு வைக்கலாம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. அடுத்து நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் வந்துட்டு சொல்லும். ஃபைனல் செக்ஷன் வந்துட்டு செட்டிங்ஸ். மற்ற நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து என்ன வச்சுக்கணும், அதுக்கு பிறகு ஃபோக்கஸ்டு டைம் வந்து ஹவர்ஸில் வச்சுக்கணுமா, இல்லை வந்து மினிட்ஸில் காட்டும். 190 மினிட்ஸ் அது மாதிரி காட்டும். ஹவர்ஸில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டாகிள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆப் அலோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஒரு சில ஆப் மட்டும் அலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் வந்துட்டு செடி வந்து செத்துரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒரு சில ஆப்லாம் நீங்கள் அலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்குள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து போக முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். அதனால் வந்துட்டு ஃபாரஸ்ட் வந்து செடி வந்து செத்து போகாது. பட் அதுக்குன்ட்டு நீங்கள் அதில் உங்களோட சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து போட்டுக்காதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான பயனே கிடையாது இல்லைங்களா. பட் இந்த அலோ ஆப் லிஸ்ட் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு எப்போ எனேபிள் ஆகும்னா நீங்கள் வந்து பணம் கட்டணும். ஸோ அதுக்குமே ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும். அப்போ தான் உங்களுக்கு அது எனேபிள் ஆகும். இது மூலிமா நீங்கள் ஏதாவது முக்கியமான லைக் கால்ஸ் அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆப்பில் இருக்கும்போது திடீர்னு கால் வருது, இம்பார்ட்டன்ட் கால் அப்படிங்கும்போது உங்களால் அதை அட்டன் பண்ண முடியாது. அதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா செடி செத்துரும் அப்படின்ட்டு மெசேஜ் வரும். ஸோ அதனால் அந்த டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முக்கியமான வெரி இம்பார்ட்டண்ட் லைக் எஸ்எம்எஸ் அப்புறம் கால்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மற்ற சில திங்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. தட்ஸ் இட். ஸோ மியூசிக் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே பாருங்கள், இதுதான் மியூசிக். ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் நிறைய டைம் இதை கேட்பேன். ரொம்ப சோவாக இருக்கும். அந்த ஒரு மழைச்சாரல் ரொம்ப நல்லாயிருக்கும். தவளை கத்துறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக சோவாக இருக்கும். இது வெளியே போயிட்டால் எப்படி உங்களுக்கு சொல்லும் அப்படின்ட்டு பாருங்கள் உங்களோட ட்ரீ க்ரோ ஆகுது, ரிட்டர்ன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த டைம்குள்ளே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா இந்த பாருங்கள், ரிட்டர்ன் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து செடி செத்துரும். தட்ஸ் இட். ஸோ இதான் கைஸ் ஃபாரஸ்ட் ஆப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ எனக்கு இந்த ஆப் பர்சனலி ரொம்ப பிடிச்சி. இதில் உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்ட்டுலாம் கூட சொல்லும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா செடி வந்துட்டு செத்து போயிடும். அண்ட் இது வந்து ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ட்ராக் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து மினிட்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். லைக் 10, 20, 25, 30, 35 இந்த மாதிரி நீங்கள் அப் டு 120 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அகெயின் வந்துட்டு 120 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ லீஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு 10 மினிட்ஸு அப்புறம் மோஸ்ட் 120 மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பொமடோரோ டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் 25 மினிட்ஸ் ஆரல்ஸ் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டைம் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டாப் வாட்ச் கொடுத்துக்கலாம். ஓகே லவ்லீஸ், இதான் வந்து ஃபாரஸ்ட் ஆப்போட டுட்டோரியல். ஹோப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆப் ஃபாரஸ்ட் ஆப் தான். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாரஸ்ட் மாதிரியே இன்னொரு க்யூட்டான ஒரு ஸ்டடி ஆப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு ஐடியா சிமிலர் தான், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் க்யூட்டான வேலை இருக்கும். உங்களை நான் அந்த க்யூட் ஆப் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். டாடா.